கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸுக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ஸ்டேட்ல இருந்து தான் நான் ஒரு அத்லீட்டாகவும் வளர்ந்தேன். கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர். டிஜி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் பீகார் என்னைய போஸ்ட் பண்ண உடனே முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு ஸ்டடி பண்ணதே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து ஸ்டடி பண்ணேன் சார். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து தான் நான் கத்துக்கிட்டேன் என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பாலிசிஸ் இருக்கு, எல்லாமே பீகார்ல போய் நாங்க எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பீகார் ஜார்க்கண்ட் செப்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் 2000ல செப்பரேஷன் ஆயிருச்சு ரெண்டு ஸ்டேட்டுமே. அதுக்கப்புறம் பீகார் ஸ்டேட் வந்து நேஷனல் கேம்ஸ்ல பேர் வராமே இருந்துச்சு மெடல் ஸ்டாலில. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்லயும் நீங்க கண்டக்ட் பண்ணீங்க சார் லாஸ்ட் இயர் 6th எடிஷன். அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க 29வது பொசிஷன்ல தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நிறைய பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு நேஷனல் கேம்ஸ்ல உத்தராகண்ட்ல பீகார் 12 மெடல் நாங்க அடிச்சிட்டோம் சார். 20 வருஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, 25 வருஷம் 0. ஆனா இப்போ நாங்க 12 மெடல் 22வது பொசிஷன்ல இருக்கோம். அதே மாதிரி இப்போ நீங்க பண்ணதுக்கு அப்புறம் 7th கேலோ இந்தியா எடிஷன் நாங்க தான் பண்ணோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணப்போ தமிழ்நாட்டுல பீகாருக்கு கிடைச்ச மெடல் 5 தான். ஆனா நாங்க இப்போ 36 மெடல் அடிச்சிருக்கோம் சார். 36 மெடல் அடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் டு யூ.